காந்தாராவும் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் அந்த படம் போல் இந்த படம் இல்லைங்கிற ஒரு கருத்து எல்லாத்தையுமே இருந்துச்சு. அது சிம்பிளான படம், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது பெரிய செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு இது இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஒரு காலத்தில் கன்னட சினிமா வந்து ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. ஆமாம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது அது கடைசியில் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது முதல்ல வந்துடுச்சு. பராசக்தி முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து தனுஷுக்கும் கொடுத்துருக்காங்க. தனுஷ் படிச்சுட்டு தான் அவங்க சுதா கொங்கராட்ட நான் வரிசையாக கமிட் பண்ணி வச்சுருக்கேன், எதையும் ஜம்ப் பண்ணிட்டு வர முடியாது, ஒரு 1.5 வருஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க, இந்த கதையை யார்ட்டையுமே கொடுக்காதீங்கன்னு கெஞ்சிருக்காரு. எல்லாரும் எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு டைட்டில் டீசர் தான் வந்து சிம்பு அண்ட் வெற்றிமாறன் அவங்களுடைய ப்ராஜெக்டோட டீசர். அது வந்து அக்டோபர் 4 வெளியாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய அப்டேட் தான் இருக்குது. இல்லை, அக்டோபர் 4 வெளியாகலை, அதுதான் அதில் இருக்கிற அப்டேட்டு. கரூரில் நடந்த சுச்சுவேஷன். இந்த சோகமான நேரத்தில் நம்ம வந்து அந்த டீச்சரை வெளியிடணுமா அப்படின்னு சிம்பு நினச்சி, இல்லைங்க வேண்டாம், அதை வந்து தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்கள் வெற்றிமாறன் அனிருத்து சேர்றது தான் காம்போ புதுசு. ஓகே, சிம்பு அனிருத்துங்கிறது அது வந்து தெரியாது, அது வேற ஜானர். 2 பேருமே இந்த கரூர் இஷ்யூ பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. விஜய் அவர்களோட இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய நடவடிக்கை இருக்குல்ல, அது வந்து பெரிய ஏமாற்றம். அதெல்லாம் ரொம்ப மனசளவில் நொறுங்கி போகும். அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் நுழையும் போது 30 பேர் இறந்துருந்தாங்க. அந்த தகவல் தெரியும்ல விஜய். அப்போ நின்று இது மாதிரி நடந்துருச்சுங்க, நான் எதிர்பார்க்கல, என்னால் தாங்க முடியல, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிருந்தாருன்னா அது வேற. கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாமே வந்துட்டாங்க. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. யாரும் எதையும் பார்க்கல. உங்களுடைய தொண்டர்கள் எங்கே போனாங்க? உங்களுடைய 2ஆம் கட்ட தளபதிகள் எங்கே போனாங்க? எல்லாமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அப்போ இப்படி ஓடி ஒளிகிற ஒரு கூட்டம் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுன்னு நீங்கள் நம்புவீங்க? தலைவன்கிறவன் எப்பவுமே மக்களுக்காகவே இருக்கும். அவன் தான் தலைவன். நீங்கள் அது இல்லாத ஒருத்தர் தலைவராவதற்கு தகுதி இல்லை. காந்தாராவும் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. காந்தாராவுக்கு வந்து ஒரு முதல் பார்ட்டுக்கு ஒரு அதீத ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அதனாலேயே இது 2வது பார்ட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது. 3 வருஷம் கழித்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த படம் பற்றி உங்களுடைய கருத்து? அதான் அந்த படம் போல் இந்த படம் இல்லைங்கிற ஒரு கருத்து எல்லாத்தையுமே இருந்துச்சு. இந்த படம் பார்த்த நாங்கள்லாம் அந்த முதல் நாள் இந்த படத்தை பார்த்துட்டோம். ரிலீஸுக்கு முதல் நாள் எல்லாருமே அந்த கருத்தை பரவலாக சொன்னாங்க. ஏங்க அந்த படம் மாதிரி இல்லை, அது சிம்பிளான படம், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது பெரிய செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு இது இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. அதை விட்டுருங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் அந்த பிரம்மாண்டம் இருக்குல்ல. ஆமாம், இப்போ ஒரு ரூபா செலவு பண்ணால் கூட அது இந்த ஸ்க்ரீனில் தெரியணும்னு நினச்சி செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி மிரட்டலாக இருக்குது. ஒரு காலத்தில் கன்னட சினிமா வந்து ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. ஆமாம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது அது கடைசியில் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது முதல்ல வந்துருச்சு. அதுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க. ரிஷப் ஷெட்டிலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி சில காட்சிகள்லாம் அதில் வச்சுருக்காங்க. அந்த பிரம்மாண்டம், அந்த விறுவிறுப்பு, அப்புறம் அதில் ஒரு சுவாரஸ்யம், இது எல்லாமே அந்த படத்தில் இருக்குது. சில காட்சிகள் அதெல்லாம் பார்க்கும்போது ராஜமௌழி கையிலெல்லாம் அவர் கிடைச்சா எங்கே போயிருப்பாருங்கிற மாதிரி நான் நினச்சேன்னா நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு சிறப்பான படம் தான். பட் அந்த கண்டென்ட்டை விட்டுருங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் எடுத்த வரைக்கும் அது கரெக்டாக. ரிஷப் ஷெட்டி அவர் பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்கும் போதுமே ஒரு மாதிரி சாஃப்டோட பேச்சு தான் தெரிஞ்சது. பட் ஆனால் படமாக பார்க்கும்போது எல்லாருமே ரிவ்யூவில் சொல்ல வர்றது 120 கோடி போட்டு எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. வேறு வந்து ஒரு 300 கோடி 400 கோடி போட்ட படங்களை விட விஷுவலாக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்க முடிஞ்சதா? ஆமாம், கட்டாயமாக. அதில் வந்து அதுதான் சொல்கிறேனே. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை. இப்போ திடீர்னு அதுக்குள்ளே வந்து ஒரு விஜய் நீங்கள் இறக்குனீங்கன்னா 250 கோடி அவரே வாங்கிட்டு போயிடுவார். நீங்கள் எங்கே 120 கோடியில் படம் எடுங்க இல்லையா? அப்போ பிரம்மாண்ட நடிகர்கள் இல்லை, பிரம்மாண்ட நடிகைகள் இல்லை. அதனால் வந்து அவங்க இந்த பெரிய சம்பளத்தை செலவாக பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால தான் இவ்வளோ பிரைட்டாக அந்த படம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே இந்த படம் இன்னும் பெரிய ஹிட்டாகி ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு 100 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், இப்போ அடுத்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவரும் ரிலீஸுக்கு முன்னாடி வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு தான் உட்காந்தார். புதுசாக ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க.
ஆமா, இந்த படம் பார்க்க வரும்போது நான்வெஜ் யாரும் சாப்பிடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. செருப்பு போடக்கூடாது அப்படின்னு எவனோ கிளப்பி விட்டு அவர் பதறி போய் ஐயோ சாமி நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, யாரும் நம்பாதீங்க அப்படின்னு வந்து கதறிட்டார். இதெல்லாம் எவன் உருவாக்குறானே நமக்கு புரியலங்க. யாரோ ஒருத்தர் ஒரு உயிரை கொடுத்து ஒரு வேலையை பண்ணி அவர் எவ்வளோ பயத்தில் இருப்பார் நாள். திடீர்னு வந்து இப்படி ஒருத்தன் ஒரு பொருளையை கிளப்பி விட்டான்னா அவருக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அது அஃபிஷியல் போஸ்டர் மாதிரியே ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை ரெடி பண்ணி காட்டு தீ மாதிரி வளர்ந்துருச்சு. அது வந்து மெயின் ஸ்ட்ரீமில் நியூஸாக சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. நல்ல வேலையாக அவர் உடனடியாக வந்து அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவித்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். இல்லைன்னா ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி அந்த படத்தை வந்து யாருமே பார்க்காதீங்கன்னு ஒரு கும்பல் கிளம்பி கருத்து ரீதியாக அதை வந்து மோதி அதை ஒழிச்சுட்டு தான் உட்காந்துருப்பாங்க. படத்தை மொத்தமாக முடிச்சு கட்டிட்டு அப்பாடா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. பட் ஆனால் அது இப்போ நிறைய நடக்குது. எல்லா படத்துக்கும் படம் வர்றதுக்கு முன்னாடியே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையெல்லாம் உங்களுக்கு கணக்கு கிடையாது, பட் போட்டு அடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பராசக்தி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலே இருந்து குதிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் காட்சியோட வீடியோ. ஸோ தொடர்ந்து அவருடைய படங்களில் இந்த ஆக்ஷன் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறுபட்டுட்டே வருது. அவருடைய படங்கள்லையுமே ஒரு வித்தியாசம் தெரியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே. இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து வளர்வதுங்கிறது நீங்கள் ஆக்ஷன் ஹீரோவாக மாறும்போது தான் நடக்கும். இப்போ எம்ஜிஆர் வந்து நம்ம அவ்வளோ பெரிய சிவாஜியோட ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாருன்னா அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த காலத்தில். அந்த மாதிரி வந்து ரஜினியை கமலை விட வந்தாருன்னா அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அப்போ அந்த ஆக்ஷனை நோக்கி நீங்கள் நகரும்போது உங்களுக்கான அந்தஸ்துங்கிறது தனியாக இங்கே வந்துடுது. ஸோ அதனால் வந்து அவர் மெல்ல இந்த பக்கம் வராரு. அதுக்குள்ளே கதை இருந்து ஆக்ஷன் இருக்கும்போது நல்லாயிருக்கும். வெறும் ஆக்ஷனை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அதில் ரொம்ப அவர் கவனமாக இருக்கார். பராசக்தி படமே வந்து ரொம்ப அவருடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து தனுஷுக்கும் கொடுத்துருக்காங்க. தனுஷ் படிச்சுட்டு தான் அவங்க சுதா கொங்கராட்ட நான் வரிசையாக கமிட் பண்ணி வச்சுருக்கேன், எதையும் ஜம்ப் பண்ணிட்டு வர முடியாது, ஒரு 1.5 வருஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்கள், இந்த கதையை யார்ட்டையுமே கொடுக்காதீங்கன்னு கெஞ்சிருக்காரு அவர். வேறு வழி இல்லை. அவங்களுக்கும் வந்து ஒரு சவால். சூர்யா போன படத்தை வந்து நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. இல்லை நான் வெயிட் பண்ண முடியாது, நான் உடனே வரணும்னு அவங்க சிவகார்த்திகேயனை கமிட் பண்ணிட்டாங்க. உள்ளபடியே சிவகார்த்திகேயன் அதிர்ஷ்டசாலின்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அவருக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் சொல்கிறாங்க. படம் வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து பெருசாக பில்டப் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. பட்டு இன்னும் உள்ளார நடந்த விஷயங்களை நம்ம சொல்லணும். எல்லாரும் எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு டைட்டில் டீசர் தான் வந்து சிம்பு அண்ட் வெற்றிமாறன் அவங்களுடைய ப்ராஜெக்டோட டீசர். அது வந்து அக்டோபர் 4 வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய அப்டேட் ஏதாவது இருக்கா? இல்லை, அக்டோபர் 4 வெளியாகலை. அதுதான் அதில் இருக்கிற அப்டேட்டு. என்ன சார் சொல்கிறீங்க? என்னென்னா இப்போ இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். ஆமாம், கரூரில் நடந்த சுச்சுவேஷன். இந்த சோகமான நேரத்தில் நம்ம வந்து அந்த டீச்சரை வெளியிடணுமா அப்படின்னு சிம்பு நினச்சி இல்லைங்க வேண்டாம், அதை வந்து தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அது வந்து அநேகமாக அனிருத்தினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, ஆனால் இந்த காம்போவே ஒரு மாதிரி புதுசாக இருக்கே சார். எஸ்டிஆர் அனிருத் அதுக்கப்புறம் வெற்றிமாறன், இந்த காம்போவே புதுசாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன் வெற்றிமாறன் அனிருத் சேர்றது தான் காம்போ புதுசு. ஓகே, சிம்பு அனிருத்துங்கிறது அது வந்து தெரியாது, அது வேறு ஜானர் 2 பேருமே. பட் வெற்றிமாறன்கிறவர் ரொம்ப ஜெயமாலினிக்கு சின்னாலப்பட்டு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அப்படி வந்து ஒரு காம்பினேஷனே பொருத்தமில்லாத ஒரு காம்பினேஷனாக இருக்குது. பட் தெரியல, அது இன்னும் கூட வந்து வேறு மாதிரி ஒரு கலரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. அது வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே தான் வருது. அப்படி அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி, எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வடசென்னை 2 தனியாக வருது, தனுஷை வச்சு பண்ண போகிறான்னு வெற்றிமாறனே இப்போ நேற்று கூட சொல்லிட்டார். அதனால் வந்து அதில் குழப்பம் நமக்கு வேண்டாம். ஆனால் வடசென்னையிலிருந்து ஒரு கிளையாக பிரிஞ்சு வர்ற கதை தான் இது. அது ஷூட்டிங்காக வடசென்னையில் தான் எடுக்க போகிறாங்க. அப்போ மேபி இப்போ ஃப்யூச்சரில் சிம்பு தனுஷ் ஒன்றா பார்க்க வாய்ப்பு இருக்குமா சார்? அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்களே வந்து ஒரு ஈகோ கிளாஸில் தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து தனுஷுக்காக சிம்புவோ இல்லை சிம்புவுக்காக தனுஷோ இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் எதனால் சார் இது ஒரு பிரச்சனை? அது தெரியல. அது எங்கேயாவது பார்த்தா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க, அது வேறு. பட்டு சேர்ந்து நடிப்பதுங்கிறது ஒரு சிக்கல் தான் கண்டிப்பாக. ஆனால் வெற்றிமாறன் அவருக்கு வந்து தொடர்ந்து அந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது. அதே சமயத்தில் சிம்பு அவர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இது எப்படி சைட்லைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிங்க? ஏன்னா சிம்பு அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு படம் கமிட் ஆகி அது ஸ்டார்ட் ஆக வேண்டியது ஸ்டார்ட் ஆகாமல் இப்படி ஆகிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது சிம்புக்கு அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது. அவரும் வந்து இந்த முறை ரொம்ப எப்படியாவது இந்த அவச்சொல்லேருந்து நம்ம மீண்டும்னு தான் அடுத்தடுத்து 3 படங்களை அனௌன்ஸ் பண்ணார். அது என்னவோ தெரியல, எங்கேயோ போய் ஸ்டக் ஆகி நின்றுடுது. இப்போ அந்த 3 படத்தை தாண்டி உள்ளே வந்தது தான் வெற்றிமாறன். ஆமாம், 4வது படமாக அது வந்துருச்சு. ஆனால் முதல் படமாக அதுதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
அப்போ மற்ற 3 படங்களை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. சரி ரைட்டு, வெற்றிமாறன் படத்தை கமிட் பண்ணோம், அது அடுத்த வாரம் ஷூட்டிங் போனோம்னா அங்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஓகே. வெற்றிமாறன் சொன்ன கதை, அதில் உள்ள இந்த பட்ஜெட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு பக்கம் தானு சார் ஒரு கணக்கு போட்டு, இவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ண முடியாது தம்பி, நீங்கள் பட்ஜெட்டை குறைங்க இல்லைன்னா கதையை மாற்றுங்கன்னு அவர் சொல்ல, இப்படி ஒரு பெரிய குழப்பம் அதுக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் இப்போ அந்த 3 படமும் தள்ளி போய் இந்த படமும் தள்ளி போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்நேரம் பாதி படம் முடிஞ்சிருக்குங்க. சிம்பு வெற்றிமாறன் படம் நினச்ச மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் பாதி படம் முடிஞ்சிருக்குங்க. தேவையில்லாத சில சர்ச்சைகள் உள்ளே வந்து தள்ளி போயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு வழியாக அக்டோபர் 18 ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல. கண்டிப்பாக சார். இந்த கரூர் இஷ்யூ பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. விஜய் அவர்களோட இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம விஜய் அவர்களோட இந்த பயணம் பற்றி பேசியிருப்போம். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் அது 2 வகையாக பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து கரூர் சம்பவத்திற்கு முன், கரூர் சம்பவத்திற்கு பின், அப்படி தான் நான் விஜயை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் வரும்பொழுது சரி ரைட்டு, ஒரு இளம் தலைவர் ஒருத்தர் வராரு, அவருக்கு நிறைய விஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே இங்கே வந்து அடுத்தடுத்து அவர் நிறைவேற்றுவார். இங்கே இருக்கிற அரசியல் சவால்கள் வேறு. ஏன்னா ஒரு திமுக அதிமுகவை நகர்த்திட்டு ஒரு புது கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பட் விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற கிரேஸ், அந்த மக்கள் கூட்டம், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய நடவடிக்கை இருக்குல்ல, அது வந்து பெரிய ஏமாற்றம். நான்லாம் ரொம்ப மனசளவில் நொறுங்கி போனேன். ஏன்னா விஜய் வந்து நம்ம வேற ஒரு கற்பனையில் வச்சுருந்தோம். என்னதான் வந்து இங்கே இந்த ஆட்சி மீது பெரிய அதிருப்தி இல்லைன்னா கூட, மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்திலாம் இல்லை. புதுசாக வர்றாரே ஒருத்தர், ஏன் ஒரு ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நானே பேசியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தில் விஜய் திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அது வந்து நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன். ஏன்னா இப்போ அவர் போகும்பொழுது மறுபடியும் ஒரு கூட்டம் வரும், மறுபடியும் தள்ளுமுள்ளு, மறுபடியும் உயிரிழப்புகள் நடக்கும். அதனால் அவர் வரணும்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் நுழையும் போது 30 பேர் இறந்துருந்தாங்க. அந்த தகவல் தெரியுமில்ல விஜய்க்கு. அப்போ நின்று இது மாதிரி நடந்துருச்சுங்க, நான் எதிர்பார்க்கல, என்னால் தாங்க முடியல, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிருந்தாருன்னா அது வேறு. அப்போ மக்களுடைய உயிர்களை நீங்கள் என்னவா நினச்சிங்க அந்த நேரத்தில்? நம்மகிட்ட போவாங்கிறது தானே, அது ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று, இப்போ பல அசம்பாவிதங்கள் நடக்கலாங்க. அந்த இடத்தில் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாமே வந்துட்டாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. யாரும் எதையும் பார்க்கல. உங்களுடைய தொண்டர்கள் எங்கே போனாங்க? உங்களுடைய 2ஆம் கட்ட தளபதிகள் எங்கே போனாங்க? எல்லாமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அப்போ இப்படி ஓடி ஒளிகிற ஒரு கூட்டம் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றும்னு நீங்கள் நம்புவீங்க? அங்கே நம்பிக்கை உடஞ்சிருச்சு. சரி ரைட்டு, ஏதோ ஒரு பயம், அச்சம், தெரியல, ஓடி போயிட்டாங்கன்னா கூட, அதற்கப்புறம் அவர் ஒரு வீடியோ போடுறாரு. உள்ளபடியே நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அதில் வந்துங்க, அதில் வந்து முழுக்க முழுக்க அந்த மக்களுக்கான பேச்சு தான் இருந்திருக்கணும். ஒவ்வொருத்தர் பேரையும் அவர் சொல்லியிருக்கணும். நீங்கள் 41 பேரையும் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி அந்த குடும்பம் போயிருச்சு, நான் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கேன், உங்கள் பிள்ளையா நான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல. அங்கே ஏதாவது அது மாதிரி சொல்லியிருந்தாரா அவர்? உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை போச்சு, நான் இருக்கேன், யாரும் கவலைப்படாதீங்க, இது இது எதிர்பாராத ஒரு இழப்பு, நான் இருக்கேன்னு திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லணும்ல. ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஃபார்மலாக அதை கடந்து போகிறாரு. அவருடைய நோக்கம் முழுக்க திமுகவையும் முதலமைச்சரையும் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது சொல்ல வேண்டிய இடம் இது இல்லைல்ல. அடுத்த மீட்டிங்கில் சொல்லுங்கள் அல்லது அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். முழுக்க முழுக்க இதை பற்றி தானே பேசியிருக்கணும். அதையும் பேசாமல் கடந்து போனது எனக்கு ரொம்ப என்னடா அது தெரியலன்னா நம்ம சொல்ல முடியாது. தெரியாத ஒருவர் அரசியல் தலைவராக வரவே முடியாது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி மக்களுக்காக ஒரு வேலையை செய்வீங்க? நான் நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அதான் நான் 2ஆக பார்க்குறேன். இப்போ விஜய் வந்து கரூர் சம்பவத்திற்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின். பட் ஆனால் இது அவருடைய இதை வந்து அதிகமாக பாதிக்க வாய்ப்பு இருக்குல்ல சார், பொலிட்டிக்கல் ஜேர்னியை? இல்லைங்க, இன்றைக்கி பல பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. ஆனால் அந்த கூட்டம் வந்து எதையுமே மண்டையில் ஏற்றிக்கல. அதே கரூர் மக்கள் இல்லைங்க விஜய் மேலே தப்பு இல்லைன்ட்டாங்க. அப்போ நம்ம அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு 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 முரட்டுத்தனமான ஒரு அன்பு அவர் மேலே வச்சுருக்காங்க. அவர் என்ன தவறு பண்ணாலும் அதை நாங்கள் தவறாக நினைக்க மாட்டோம், அவர் செய்வது தான் சரின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அந்த கூட்டம் என்னவாகும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க யோசிக்கும்போது எல்லாமே கைமீறி போயிருக்கும். அதனால் தலைவன்கிறவன் எப்போவுமே மக்களுக்காகவே இருக்கணும். அவன் தான் தலைவன். நீங்கள் அது இல்லாத ஒருத்தர் தலைவராவதற்கு தகுதி இல்லாதவர்.
புரியுது சார். அண்ட் அஜித்குமார் அவர்கள் அவர் சைடில் வந்து ரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து பார்த்தா AK-64 பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலாக சொல்கிறாரு. இந்தியன் சினிமா ப்ரைடாக இருக்கிற மாதிரி அடுத்த ரேஸ்லேருந்து பண்ண போகிறாங்கிறாரு. ஸோ அவரோட இந்த ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸு, அப்புறம் நேரம் கிடைக்கும்போது சினிமா. ஸோ அப்படி தான் இருக்கார். அவர் வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். நம்ம போய் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது நம்ம யார்? அவர் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்காரா? அவ்வளோதான். இப்போ அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். கட்டாயமாக இந்த சுற்றுப்பயணம், இந்த உயிரிழப்புகள் எல்லாத்தையும் அவரும் பார்த்துட்டு தானே இருப்பார். ஓகே. மனதளவில் என்னடா இது இப்படி நடக்குதுன்னு அவர் பார்த்துட்டு அடுத்து அவர் வேலையை பார்க்க போயிடுவார். ஸோ அவ்வளோதான் அவரை பொறுத்தளவுக்கு இருந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இந்த விஷயத்தில் எல்லாரும் இரங்கல் தெரிவித்தாங்க. சைனாவில் ஒரு பேப்பரில் இந்த செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கு. அங்கே இந்த 41 பேர் மறைவுக்கு அந்த சீன அரசு கவலைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம மண்ணில் வாழ்ந்த ஒரு அஜித்து இது அங்கே போய் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கார். ஐயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சா, மனசு பதறது. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அதுவும் ஒரு சொல்லலை. பட் என்னவோ மனிதர்கள் அப்படி தானே இருக்காங்க. பட் ஆனால் அவரோட அந்த பாட்டில் வர மாதிரி வாழா என் வாழ்வை வாழவேன்னு அவர் பாட்டுக்கு அந்த ஒரு ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தெரியுது. இத்தனை இதுக்கப்புறம் இந்த சினிமாவில் பீக் அப்புறம் கெரியர் பர்சியூ பண்ணுறாருல, இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கட்டாயமாக அதுதானங்க. அவங்க இத்தனை வருடம் அஜித்தும் விஜயும் போராடி பிடித்த இடம்ங்கிறது அதுதானே. அதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க, எத்தனை காயங்களை தாண்டி வந்திருப்பாங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம உணர்றோம்ல. இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார். அந்த இடத்தை தக்க வைக்கிறதே அவருக்கு ஒரு பெரிய சிரமமே கிடையாது. அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்க ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்படி இன்னொரு கரூர் மாதிரி அது வந்து நிற்கிது. ஸோ அப்போ வந்து அதை நம்ம அதுதான் அவருடைய வெற்றி. ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின் நான் முடிச்சுக்கிறேன். சூர்யா அவர்கள் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாரு. அதில் வந்து ஜெர்மன் படமும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. சூர்யா பாரஞ்சித் கூட்டணி உருவாகுதுங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? அதான் சூர்யா வந்து அதான் சொல்கிறேனே, இப்போ இந்த முதல் இடத்தில் அந்த இருக்கிற ஒரு 3-4 பேரில் அவரும் ஒருவராக இருந்திருக்கணும். இப்போயும் இருக்கார். அதில் ஒன்றும் சில தோல்விகள் வந்து அவருடைய இடத்த ஒழிச்சிடாது. பட் என்ன இருந்தாலும் சற்று கவனக்குறைவாக அவர் கடந்த காலத்தை அணுகிட்டாரோன்னு தான் எனக்கு தோணுது. இந்த கதை கேட்குற விஷயத்தில், இயக்குநர்களை தேர்வு செய்கிற விஷயத்தில். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் அவர் பின்னடைவை சந்திச்சிட்டாரு. இனிமேல் உஷாராயிருவாருன்னு நான் நம்புகிறேன். என்ன போகுது, வெங்கியத்தில் ஒரு படம் பண்ணுறாரு. அப்புறம் இன்னும் நிறையா புது ப்ராஜெக்ட்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் பாரஞ்சித் படம். பாரஞ்சித் வந்து நீண்ட காலமாக சூர்யா வச்சு பண்ணணும்னு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. என்ன காரணத்தினாலே தள்ளி போச்சு. இப்போ அமைஞ்சிருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.